என்ன கஜா, நம்ம தனகுடி இன்னைக்கு சந்தோஷமா துள்ளி குச்சிட்டு ஓடி வரான். கிடைச்சிருச்சு. சாராய தொழிற்சாலை கட்ட அரசாங்கத்தில் நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சபாஷ். இன்னைக்குதான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாள். என் லட்சியம் நிறைவேறிடுச்சு. மேற்கொண்டு ஆக வேண்டிய எல்லா பர்மிஷனுக்கும் அப்ளை பண்ணு. இன்ஜினியருக்கு போன் பண்ணி எஸ்டிமேட் கேளு. இன்னும் 2 நாள்ல கான்ட்ராக்ட் என்ன வந்து பார்க்க சொல்லு. நாம இடத்தை காட்டாமலேயே அரசாங்கத்தை ஏமாத்தி தொழிற்சாலை கட்ட அனுமதி வாங்கிட்டோம். அதனால இப்ப என்ன? நாம இன்னும் ஒருத்தங்கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கல. போலி பத்திரத்தை காமிச்சுதான் அரசாங்கத்தை ஏமாத்திருக்கோம். நாம வேலையில தொடங்கும் போது அந்த மாணிக்கத்தால நமக்கு பிரச்சனை வந்தாலும் வரலாம். இத்தனை நாள் தனியா இருந்த அவனோட இப்ப பெரியசாமி வேற கூட இருக்கான். டேய், என்னடா பெரியசாமின்னு சொல்லி பயமுறுத்துறீங்க? என்னோட இத்தனை பலத்துக்கு முன்னாடி அந்த பெரியசாமி பொடி பொடி ஆயிடுவான். முதல்ல நீங்க அந்த மாணிக்கத்துக்கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்குங்க. குறுக்கே வந்தானே அந்த பெரியசாமியை தீர்த்து கட்டுங்க. தற்கொலையில இறந்துட்டான்னு சொல்லி தூக்கி போடுங்க. குழந்தைய பார்த்து பெரியசாமி, பெரியவருடைய ஆளுங்க என் கைய உடைச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க. என் நிலத்தை பறிச்சுட்டாங்க. பெரியசாமி, அவ்வளவு பெரிய கூட்டத்தை தனி மனுஷன் உன்னால என்ன பண்ண முடியும்? பெரியசாமி, இத்தனை நாள் தனியா இருந்த உனக்கு இப்போ உன் தங்கச்சி குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தைய கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. நீங்க எல்லாம் இருக்கும் போது கண்ணனை பத்தி எனக்கு கவலை இல்லை. வழி விடுங்க. ஆத்திரத்துல கட்ட எடுத்துட்டா அக்கிரமத்தை அடைக்கலாம் நினைக்காத. பாதிக்கப்பட்டவர்கிட்ட புகார் எழுதி கொடுக்க சொல்லு. புகார் எழுத முடியாத நிலையில தான் அவர் கையை உடைச்சு அனுப்பிச்சிருக்காங்க. மரியாதையை வழி விடுங்க. ஒரு இன்ஸ்பெக்டர்ங்கிற நிலையில நான் உன்னை எப்படி போக அனுமதிக்க மாட்டேன். ஐயா, நான் யாருக்கோ எடுக்க போற முடிவுக்கு நீங்க பலியாடாதீங்க. என்னை தாண்டி உன்னால போக முடிஞ்சா போ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.